கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய அருளின் காலமாக கருதப்படுகின்ற இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஆண்டவரின் அன்பை ஆழமாக சுவைக்கவும், கல்வாரியை நோக்கி நாங்கள் நடக்கவும் இறைவனுடைய அருளை இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் முன்னுக்கு வரிசையில் நிற்கின்ற பொழுது பார்க்க கவலையாக இருந்தது. நீங்களும் சற்று சலிப்படைந்திருப்பீர்கள். ஏன் இப்படி நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி. இருந்தாலும் இது இந்த காலத்தினுடைய கோலம். நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த காலத்திலே இப்படியான துன்பங்களை ஆண்டவருக்காக நாங்கள் பொறுமையோடு நாங்கள் சகித்து கொள்ளுவோம். இன்று எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த கொள்ளை நோயானது மிக விரைவிலே எங்களை விட்டு நீங்கவும், அனைவரும் இயல்பு வாழ்வுக்குள்ளே திரும்பவும் இறையருளையும் இந்த பலியிலே கேட்டு ஜபிப்போம். என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவிசாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். தந்தை, மகன், தூயாவியானவரின் பெயராலே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த திருப்பலியிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஸ்டெஃபானியா ஸ்ரீதரன், கரோலின் இந்திரன் இவர்களுக்காக நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இறைவனுடைய அருளை இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு ஆம்ஸ்ட்ராங் கிறிஸ்டி குடும்பத்தினர் தங்களுடைய குடும்பத்துக்காக மன்றாடும்படியாக கேட்டிருக்கின்றார்கள். நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எலிசபெத் அம்மாவினுடைய குடும்பம் தங்களுக்காக ஜபிக்கும்படியாக கேட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து இறைவன் அவர்களை தொட வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னல்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பலியிலே நாங்கள் ஜபிப்போம். அத்தோடு இறைவனடி சேர்ந்த பெஞ்சமின் இம்மானுவேல் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக, கடவுளுக்கும் அயலவருக்கும் விரோதமாக செய்த பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏழேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் அப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். புதிய வாழ்வுக்கு எங்களை உயிர்ப்பிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களினால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையினால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் நோவாவிடமும் அவருடனிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி பரவினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணிலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிரினங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் வெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை வழிநடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரது கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பனையும் நினைத்திரளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளனவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்திரளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை காண்பிக்கிறார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார். எளியோர்க்கு தமது வழியை காண்பித்தார். இரண்டாம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்குக்கு இந்த நீர் முன்னடையாளமாகிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தாரெனில் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த அந்நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்குக்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலில் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் பலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகத்திற்கு முன்வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 12 தொடக்கம் 15 வரை. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களா, சிரிக்கிறீங்களா, அல்லது என்ன மனநிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி முந்தியண்டா கொஞ்சமாவது தெரியும், இப்போ துப்புரவே தெரியுது இல்லை. எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கிறீங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று சொல்லி ஒரு பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய பையனை கூட்டிக் கொண்டு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாவாம், என்ற பிள்ளை பிற்காலத்தில் எப்படி வரும்? அப்போ முனிவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு பார்ப்போம் உங்களோட பிள்ளைக்கு. உங்களோட பிள்ளையின் ரூமுக்குள்ள அவன் படிக்கிற மேசையில் நான் சொல்கிற 3 பொருட்களை நீங்கள் வையுங்க. ஒன்று கொஞ்சம் காசு வையுங்க, ஒரு 100 பவுண்ட்ஸ் வையுங்க. பக்கத்தில் ஒரு பைபிள் வையுங்க. அங்கால ஒரு விஸ்கி ஒன்று வையுங்க, ஒரு சேரா போத்தோட பியர் ஒன்று வையுங்க. உங்களோட மகன் எது எடுக்கிறானோ, எது எடுத்துக்கொண்டு போகிறானோ அப்படித்தான் அவன் வருவான். காசு எடுத்தான் என்று சொன்னால் சில வேளை ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவான், அல்லது ஒரு கள்ளனாக வருவான். பைபிள் எடுத்தான் என்று சொன்னால் யாராக வருவான்? சுவாமியாக வருவான். சாராபத்தில் எடுத்தான் என்று சொன்னால் கட்டாயம் ஒரு குடிகாரனைத்தான் வருவான். அப்புறம் வச்சு பாருங்கன்னு சொல்லி. அப்போ அம்மாவும் பெரிய சந்தோஷம், அம்மாவுக்கு நம்பிக்கை, மகன் பைபிள் எடுப்பான்னு சொல்லி. அப்போ அம்மா ஒரு மாதிரி பியர் எங்கே வாங்கினா தெரியாது, போய் பிள்ளைங்க ரூமில் 3 மேசையில் வச்சுட்டா. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குமென்று சொல்லி. அவன் வந்தான், மேசையை பார்த்தானே இன்னும் விசேஷம் ஒரு 3 சாமான மேசையில் இருக்குன்னு போட்டு காசை தூக்கி பொக்கெட்டுக்குள்ளே போட்டான். பைபிளை தூக்கி கமட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு சேராபத்தில் தூக்கிக்கொண்டான்னு போயிட்டான் வெளியால். அப்போ அம்மாவுக்கு சரியான குழப்பம், இவன் எப்படி வரப்போகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு சோதனைகளை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனைகளை பொதுவாக தவக்காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிந்திப்பது உண்டு. ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். அவர் காட்டு விலங்குகளுக்கிடையே இருந்தார். இன்றைய நாளிலே மாற்கு நற்செய்தி வாசிக்கப்பட்டது, மிகவும் சுருக்கமாக தரப்படுகிறது. ஏனைய நற்செய்திகளிலே மிக விவரமாக இயேசு எவ்விதமாக சோதிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், 3 முக்கியமான சோதனைகள் இயேசுவுக்கு இருந்தன என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய சோதனையை குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்று கிறிஸ்தவ வாழ்விலும் சோதனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறையவே வந்து கொண்டே இருக்கின்றது. சோதனைகள் தன்னிலே அவை
பாவமானவையாக இல்லாது போனாலும் அந்த சோதனை எங்களுடைய உள் மனதை அது தெளிவுபடுத்துகின்றது. பொதுவாக இந்த யூகேலே சொல்லுவார்கள் டிரைவிங் டெஸ்ட்ன்றது உண்மையாக ஒரு மிகவும் கஷ்டமான ஒன்று. ஆகவே இந்த டிரைவிங் டெஸ்டிலே அந்த பரீட்சையை வைக்கின்ற பொழுது அந்த பரீட்சையிலே சித்தி அடைகின்றவர் அதற்கு பிறகு அவருக்கு வாகனம் ஓட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் அவை பாவமானவை அல்ல. எங்களுக்கு சோதனைகள் வருகின்றது, ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வருகின்றது. ஆனால் அந்த சோதனையிலே நாங்கள் தோல்வி அடைகின்றோமா வெற்றி அடைகின்றோமா என்பதில் தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்கின்றது. இன்னும் ஒரு முனிவற்ற கதை சொல்லலாம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை. ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டாவாம், என்ற பிள்ளை ஒரே சீனி சாப்பிட்றான், ஒருக்கா நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கோ, சீனி சாப்பிட்டா உனக்கு வருத்தம் வரும் என்று சொல்லி. முனிவர் சொன்னாராம், நான் இன்றைக்கு சொல்ல மாட்டேன், 2 கிழமைக்கு பிறகு வா சொல்கிறேன் என்று சொல்லி. இப்போ அம்மாவுக்கு விஷயம் விளங்கல, என்ன 2 சொல்கிறாரு இல்லை. அப்போ சரி முனிவர் சொல்லி போட்டாருன்னு கேட்டு போட்டு போயிட்டா. 2 கிழமை பிறகு ஏதோ வேறு சொல்ல போகிறாராக்குமென்று போட்டு, முனிவர் ஞாபகம் இருக்கா, நான் அன்றைக்கு வந்தேனா, நீங்கள் சொன்னீங்க அந்த பிள்ளை ஒரே சீனி சாப்பிடுது, இன்றைக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க என்று சொல்லிக்க முனிவர் சொன்னாராம் பிள்ளையை பார்த்து, நீ இனிமேல் சீனி கணக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அம்மா குழம்பி போயிட்டா. இதை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே என்று சொல்ல அவர் சொன்னாராம், இல்லை, போன 2 கிழமையும் நான் சீனி குறைக்க ட்ரை பண்ணினான், சீனி குறைக்கலாம், நான் அந்த சோதனையை நான் எனக்கு வச்சு பார்த்தேன்னா நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆகவே அவனும் இனி சீனியை குறைச்சி சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த முனிவர் சொன்னாராம். பல வேளைகளிலே சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த சோதனையானது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் முதிர்ச்சியை அது வழிகாட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு சிலர்களுக்கு கற்பித்த பொழுது சொன்னார், எங்களை சோதனையிலே விழவிடாதையும் என்று நீங்கள் மன்றாடுங்கள். விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுகின்ற பொழுது சோதனைகளை தராதையும் என்று சொல்லி அல்ல, சோதனைகள் கட்டாயம் எங்களுக்கு தேவை. பிள்ளைகள் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது சோதனைகள் வைக்காமல் அவர்கள் எல்லோரையும் வைத்தியர்களாக மாற்ற முடியாது. மாற்றிவிட்டால் 3/4 பேர் ஆஸ்பத்திரியில் செத்து போயிடுவினான். ஆகவே சோதனைகள் நிச்சயமாக தேவை. ஏனென்று சொன்னால் சோதனைகள் தான் ஒருவருடைய திறமையை வெளிக்காட்டும், முதிர்ச்சியை வெளிக்காட்டும். ஆனால் இந்த சோதனைகளிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த சோதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவரை பார்த்து மன்றாட வேண்டும் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்பித்தார். இன்று பல வேளைகளில் பல சோதனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடி பார்த்து கொள்ளட்டும். இன்றைக்கு சோதனைக்கு முன்னாலே நான் நல்ல ஸ்ட்ராங்கானவன், ஏழுமென்று சொன்னால் என்னை மாற்றி பார்க்கட்டும் என்று சொல்லி போவது ஒரு புத்தியான காரியம் அல்ல. வேதம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், சோதனைகள் வருகின்ற பொழுது அதை விட்டு நீங்கள் ஓட வேண்டும், அதோடு நீங்கள் முட்டி மோதக்கூடாது. வீட்டிலே குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒன்று எனக்கு பாவ சோதனையாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த பாவ சோதனையை நான் விலக்குவதற்கு, அதிலிருந்து நான் தப்பிப்பதற்குத்தான் நாங்கள் ஆண்டவரை பார்த்து உதவி கேட்க வேண்டும், அதோடு மோதுவதற்கு அல்ல. எங்களுடைய கிறிஸ்தவ எனவேதான் ஆண்டவர் சொன்னார், சோதனைகளில் இருந்து எங்களை தப்புவியும், deliver us from evil, from every evil. ஒவ்வொரு சோதனைகளிலே இருந்தும் ஒவ்வொரு தீமையிலே இருந்தும் எங்களை விடுவியும். இன்னைக்கு பல வேளைகளிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் தவறிப்போவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சோதனைகளுக்குள்ளே நாங்கள் ஆழமான கவனத்தோடு நாங்கள் அவற்றை எதிர்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே போனால் பிரச்சனை என்று தெரிந்தும் அதுக்குள்ளே போவது.
சொல்லுவார்கள், வான தூதர்கள் நுழைய விரும்பாத இடத்தினுள்ளே மூடர்கள் விழுந்தோடுவார்கள் என்று சொல்லி. சில இடங்களுக்கு வானதூதர்கள் போக மாட்டார்களாம், ஆனால் மூடர்கள் வேகமாக அதுக்குள்ளே போவார்களாம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எது என்னுடைய சோதனையை, எது என்னுடைய வாழ்வை, பரிசுத்தமான வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை அது தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அம்மா வந்து சொன்னா, ஃபாதர், எனக்கு ஊரில் இருக்கிற என்ற 2 சகோதரத்தாலையும் சரியான பிரச்சனை ஃபாதர். அவையில் எடுத்து அதை கதைச்சவ, இவை எடுத்து இதை கதைச்சவ என்று சொல்லி கொண்டு இருந்தா, அப்போ என்ன அவருக்கு ஆன்சர் சொல்லலாம்? சகோதரனோட கதைக்காதைங்கன்னு சொன்னாலும் பிரச்சனையாக போயிடுமென்று போட்டு நான் கேட்டேன், நீங்கள் பொதுவாக அவர்களோடு எப்பப்போ நீங்கள் ஃபோன் கதைப்பீங்க? ஒவ்வொரு நாளும் கதைப்பேன். எத்தனை மணித்தியாலும் கதைப்பீங்க? என்ன ஃபார், ஒரு குறைஞ்சது 1.5 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் கதைப்பேன். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் அவர்களோடு கதைப்பது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, அவர்களோடு கதைப்பதனாலே சண்டை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு ஃபோன் எடுக்காமல் விடலாம். இவ்விதமாகத்தான் நாங்கள் சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஒருவேளை நான் இன்று சமூக வலைத்தளங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறேன், இது ஒன்றாலே எனக்கு பிரச்சனை வருகின்றது, இது ஒன்றாலே என்னுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே பிரச்சனை வருகின்றது, எனக்கும் மனைவிக்கும் எனக்கும் கணவனுக்கும் இருக்கின்ற உறவாலே இதுக்குள்ளே பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் ஆண்டவரிடம் உதவியை கேட்டு அதை விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் வெளியிலே வருகின்ற பொழுதுதான் அந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளதான் பிரச்சனை என்று தெரிஞ்சு கொண்டு மீண்டும் 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 அதுக்குள்ள போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாங்கள் பாவத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனையை 3ஆக பிரிப்பார்கள். ஒன்று உடலினுடைய இச்சை. இதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பிசாசானவன் சோதிக்கிறவன், அவனுக்கு பேரே சோதிக்கிறவன். பிசாசானவன் ஆண்டவரிடம் வந்து இந்த கற்களை நீர் அப்பமாக மாற்றி உண்ணும். யாரும் கல்லை சாப்பிட மாட்டாங்க. ஆகவே உம்முடைய உடலின் தேவையை நீர் பூர்த்தி செய்யும், பிழையானதை கொண்டு பூர்த்தி செய்யும். இன்றைக்கு பல வேளைகளிலே எங்களுடைய உடலிலே ஒரு தேவை இருக்கின்றது. மற்றவர்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிப்பாடு, அஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள், இது எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் பிழையான வழிகளை நாங்கள் தேடுகின்றோம், பிழையான இடத்திலே அன்பை தேடுகின்றோம், பிழையான சந்தோஷங்களிலே நிறைவை தேடுகின்றோம். எனவேதான் முதலாவது சோதனை இன்று எங்களுடைய உடலிலே வரக்கூடிய பலவிதமான ஏக்கங்களுக்கு நாங்கள் பிழையான இடங்களிலே நாங்கள் தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். சமாரிய பெண்ணோடு இயேசு கதைக்கின்றார். அவள் சொல்லுகின்றாள், நான் தண்ணீர் மெல்ல வந்திருக்கின்றேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் தருகின்ற தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகம் எடுக்காது. அதுக்கு பிறகு ஆண்டவர் கேட்கின்றார், உம்முடைய கணவரை கூட்டிக் கொண்டு வாரும். அவர் கூறுகின்றார், எனக்கு கணவர் இல்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், சொல்லுவது சரி, ஏனென்று சொன்னால் உமக்கு ஏற்கனவே 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவர் கூட உம்முடைய கணவர் அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது அவளுக்குள்ளே இருந்த அந்த உண்மையான அன்பின் ஏக்கத்தை தீர்க்கக்கூடியது ஆண்டவருடைய அன்பு. அதை அவள் தெரிந்து கொள்ளாமல் கற்களை அப்பமாக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இன்று பல வேளைகளிலே நாங்கள் பிழைவிடுவதற்கான முக்கியமான காரணம் எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், ஒரு அன்புக்கான ஏக்கம். இவற்றை நாங்கள் தவறான இடங்களிலும் தவறான வழிகளிலும் நாங்கள் தேடி கற்களை அப்பமாக மாற்றி உண்ணும்படியாக பிசாசு சொல்லுகின்ற விடயங்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கின்றோம். ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உண்ண வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே அவைகள் எங்களுக்கு சோதனையாக இருக்கின்ற பொழுது, கண்ணியாக இருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், ஒரு பாவம் தொடங்குகின்ற பொழுதே அதை எளிதிலே வெட்டுவது ஒரு இலகுவான விடயமாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்த நண்பன் ஒருவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது அவன் ஒரு தனியார் கம்பெனியிலே வேலை செய்தான். அவன் ஏற்கனவே திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தது. ஆகவே இந்த கம்பெனியிலே அவன் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கம்பெனியில் இருந்த இன்னொரு சகோதரியோடு அவனுக்கு ஒரு நட்பு உருவானது. இந்த நட்பு உருவாகி காலப்போக்கிலே அந்த நட்பு மிகவும் மிகவும் ஆழமான ஒரு நட்பாக மாறி
கடைசியாக அந்த சகோதரி அவனுக்கு சொன்னாவாம், ராமாயணத்தில் ஏதோ ராமனுக்கு 2 பெஞ்சாதி என்ன மாதிரி கதைக்க தொடங்கிட்டேன். அப்போ அதை எனக்கு சொன்ன உடனே நான் சொன்னேன் 2 விஷயம். ஒன்று, உறவை நிப்பாட்டும், அல்லது அந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறும். இது 2ம் செய்தால் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இதை நீங்கள் செய்யலை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பம், இந்த குடும்பமும் சரி வராது, பிற்காலத்தில் நீங்கள் அமைக்க போகிற அந்த குடும்பமும் சரி வராது என்று சொல்லி அவன் அந்த பெரும்பாலானவர்கள் இப்படியான அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனால் அவன் கேட்டான். இன்று இன்னும் 2 பிள்ளைகளோடு அந்த குடும்பத்தோடு அவன் சந்தோஷமாக இருக்கின்றான். சில வேளைகளிலே பாவத்தினுடைய தொடர்ச்சியிலே சில விஷயங்களை நிப்பாட்டுவது அது ஒரு ஆரோக்கியமான தூய வாழ்வுக்கு உதவி செய்யும். அதை நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது அது சிறிது சிறிதாக பரவி, முதல் சோதனையிலே பாம்பு பெண்ணை ஏமாற்றி, பெண் ஆணை ஏமாற்றி, மனுக்குலம் முழுவதும் பாவத்துக்குள்ளே போனதைப் போல அந்த பாவம் எல்லாவற்றையுமே அழித்து போட்டு எல்லோருடைய சந்தோஷத்தையும் கெடுத்து போடும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்குள்ளே வரக்கூடிய பெருமை. அடுத்த பெரிய ஒரு சோதனை என்னவென்று சொன்னால், ஆண்டவரை கொண்டு போய் பிசாசானவன் எருசலேம் தேவாலயத்தின் மேலே வைத்திருந்து காட்டுகின்றான். இவை எல்லாவற்றையும் பாரு, இங்கிருந்து நீர் குதியும், நீர் கடவுளுடைய மகனாக இருக்கிறபடியினாலே அவர் உம்முடைய கால்கள் நிலத்திலே மோதாதபடி, கல்லிலே மோதாதபடி அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். அந்த பெருமை, நீர் இறைமகன், ஆகவே நீர் குதியும் என்று கூறுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. என்று பல வேளைகளிலே குடும்பத்திலே இந்த பெருமை, இந்த ஈகோ என்று சொல்லுவார்கள், நானேன் பணிந்து போக வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இரவு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஆள் சொறி கேட்டால் அந்த இரவோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அந்த சொறி கேட்கறதுக்கு பெரிய கஷ்டம். இந்த சொறி கேட்கறதுக்கு மனசு விடாது. ஆனால் கல்யாணம் முடிச்சு அண்டு பார்க்கணும், பெரிய எங்களை விட்டால் இனி இந்த உலகத்தில் இன்னொரு காதலர்கள் இருக்காத மாதிரி கையெல்லாம் கோத்து திருமணம் முடிப்பார்கள். ஆனால் கல்யாணம் முடித்து 10-15 வருஷத்துக்கு பிறகு ஒரு கொஞ்சம் விஷயத்தில் இறங்கி போகிறதுக்கு கணவனுக்கும் விருப்பம் இல்லை, மனைவிக்கும் விருப்பம் இல்லை. இதனால் சின்ன சின்ன விஷயங்களில் அந்த பெருமையை விட்டு கொடுக்காமல், நான் என்கிற மமதியை விட்டு கொடுக்காமல் இருப்பதனாலே அது பெரிய பிரிவுகளையும் பெரிய விபரீதங்களையும் குடும்பங்களில் ஏற்படுத்தி விடுகின்றது. மூன்றாவது சோதனையை நாங்கள் பார்க்கின்றோம், பொருளாசை. பிசாசானவன் ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போய் எல்லாவற்றையும் ஒரு நொடிப்பொழுதிலே காட்டி, இவையெல்லாம் என்னிடம் தரப்பட்டிருக்கின்றது, நீர் என்னுடைய காலடியிலே திண்ணனிட்டு வழங்கினால் இவை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்லுகின்றான். இன்றைக்கு பல வேளைகளிலே அந்த ஆசை, சொல்லுவார்கள், ஆசை யாரைத்தான் விட்டது? எல்லாத்திலையுமே ஆசை. அண்மையிலே நான் கேட்டேன், யூடியூபிலே 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நாங்கள் நீங்கள் ஆன்லைனில் நாங்கள் நேரடியாக நேரடிகளை செய்யலாம். ஆகவே அதற்காக நீங்கள் அந்த யூடியூபிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த வேண்டுகோளை பலர் சுயமெடுத்து 250 பேரை கேட்டார்கள். ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது 450க்கு மேலே. அதுக்கு பிறகு 5-6 பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுச்சுன்னா, ஃபாதர் வார காசுகளை என்ன செய்ய போகிறீங்க? அப்போ கேட்ட உடனே நான் யோசித்தது, இன்றைக்கு இவ்வளவுக்கு பிறகும் அந்த காசில் தான் கண் இருக்குது, அதில் 1% வரப்போகிறது இல்லை. இல்லை, நான் சொல்கிறேன், இன்றைக்கு எவ்வளவுதான் ஆண்டவர் தந்தாலும் இன்னும் இன்னும் இன்னும். எனவே தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஊரில் சில பேருக்கு அந்த இழுத்து கொண்டு கேக்கு, அதாவது சாக போயினோம்னு சொன்னால் கடைசியாக பொண்ணை கரைச்சி வயக்கில் ஊற்றுவீனும், கெதியா செத்து போன்னு சொல்லி. எவ்வளவுதான் ஆண்டவர் தந்தாலும், எவ்வளவுதான் உயர்த்தினாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னார், அம்மாவோட நான் கதைக்கிறேன்லப்பா, ஊரில் அம்மா இருக்கிறா, கதைக்கிறேன். ஏன் கதைக்கிறேன்னு சொன்னால், எனக்கு ஊரில் எனக்கு காணி தரையில்லையா அம்மா. ஆனால் அவருக்கு இங்கே நல்ல வீடெல்லாம் கொடுத்து நல்ல சந்தோஷமாக சொந்த வீட்டில் இருக்கிற சகோதரி பெற்ற தாயோடு கதைப்பதில்லை. ஏனென்று சொன்னால், ஊரில் காணி பிரிக்க எல்லாருக்கும் கொடுத்தவா அம்மா, எனக்கு காணி தரையில்லை. இன்றைக்கு பல வேளைகளில் இந்த பொருளாசை, எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் காணாது 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 என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது
ஒரு கட்டத்தில் இப்படி கொரோனா மாதிரி ஒன்று வேறு நடுவில், அது கொரோனாவாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், திடீரென்று வந்து அடுத்த நிமிஷம் ஆண்டவருனை விரட்டாம் மேலே என்று சொன்னால் அதுக்கு பிறகு சேர்த்தது எல்லாத்தையும் யார் கொண்டு போக போகிறாங்களோ தெரியல. ஆகவே பிரியமானவர்களே, இன்று இப்படியான சோதனைகள் எங்களுக்கு முன்னுக்கு வருகின்ற பொழுது இவற்றிலே இருந்து நாங்கள் தப்பி அவற்றிலே இருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொண்டு இந்த பூமியிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய ஒரே ஒரு நோக்கம், நான் ஆண்டவருக்கு மரணம் மட்டும் நான் கீழ்ப்படிய வேண்டும். அதை அவர் சரிவர செய்து முடித்தார். இறுதி மட்டும் கீழ்ப்படிந்து தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்தார். இதனாலே நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட்டோம். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது சரியான வாழ்க்கை குறித்த ஒரு சரியான தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் ஏன் இந்த உலகத்திலே இருக்கின்றோம்? இந்த பாடுகள் மரணத்தை இந்த நாட்களிலே தவக்காலத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நாங்கள் திரும்பி வர வேண்டும். ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு நோயோடு போராடி கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கற்றுக்கொண்ட பாடங்கள், எங்களுடைய வாழ்வை குறித்த நிதர்சனம் மற்ற பலவிதமான தன்மைகளை அறிந்திருக்கின்றோம். இனி ஆண்டவரை நோக்கி நாங்கள் நடந்து எப்பொழுது ஆண்டவர் எங்களை அழைத்தாலும் நாங்கள் அவரிடம் போகக்கூடியவர்களாக நாங்கள் வாழுவதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த சோதனைகள் எங்களை பொன்னாக துலங்கச் செய்ய வேண்டும். அந்த சோதனைகளிலே நாங்கள் புடமிடப்பட்டு ஆண்டவர் எங்களை ஒரு பசும் பொன்னாக பார்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உதவி எங்களுக்கு தேவை. அதை இந்த தவக்காலத்திலே எங்களுடைய தான தர்மங்களினாலும் எங்களுடைய பரித்தியாகத்தினாலும் எங்களுடைய ஒடுக்குதல்களினாலும் இறைவனை பார்த்து கேட்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்முடைய மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவருகின்ற திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கின்ற மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். விசேடமாக இறைவனுடைய உதவி இந்த ஆபத்தான காலங்களிலே எங்களுக்கு நிறைவாக கிடைக்க, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியாக நாங்கள் வாழ, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள் நீங்க இறைவனுடைய அருளை கேட்போம். இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற 2 குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய நோயை ஆண்டவர் தணிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம்.
இன்று தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற ஸ்டெஃபானியா, கரோலின் இவர்கள் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்மலை பாற்றிக்காக நாங்கள் மன்றாடுகின்ற பெஞ்சமின் இம்மானுவேல் இவருக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டுடைய பாதத்திலே நாங்கள் வைப்போம். கருணை மிகுந்த தகப்பனே, உம்மை நம்பி ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டலுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியறலும். உம்முடைய பாதையிலே எங்களை நடத்தியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய அருட்பெரும் கருணையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்கள் ஆன்மீக அப்பமாக மாறும். கிறிஸ்து மனித இயல்பிலே பங்கு கொள்ள திருவுளமானார். இந்த இரச தண்ணீர் மறைபொருள் வழியாக நாங்களும் இறைவனுடைய இயல்பிலே பங்கு கொள்கின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வள்ளல்தன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் பயனும் மனித உழைப்பின் பலனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவனாகிய ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகிற எங்களை ஏற்றலும். நாங்கள் என்றும் திருமணம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது உமக்கு உந்த பலியாக மாறுவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்க என்னை கழுவியறலும், பாவம் போக என்னை தூய்மைப்படுத்தியறலும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதனை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமை நாட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மர நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதம் களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபடமென முவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று தகுதி இல்லாதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வின்சென்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பெஞ்சமின் இம்மானுவேல் என்னும் அடியவரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவள் கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளூர தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, தீமைகளிலிருந்து எங்களை விடுவியும் அல்லது சோதனைகளிலிருந்து எங்களை விடுவியும் என்று மன்றாடும்படியாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்பித்து தந்தார். உன்னத தந்தையை பார்த்து நாங்கள் கேட்போம். பாவத்திலே எங்களை இட்டுச் செல்லுகின்ற சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்து பரிசுத்தமாக வாழ இறைவனுடைய உதவியை கேட்டு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்து இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு இரத்தம்.
கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதரர்களே, தவக்காலம் ஆண்டவரை நோக்கி நாங்கள் திரும்புகின்ற காலம். ஆகவே இந்த தவக்காலத்திலே சப தப தான தர்மங்களினாலே இறைவனுடைய அன்பை நோக்கி வரவும், இறைவனுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அத்தோடு இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே 9 மணிக்கு எங்களுடைய தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினுடைய யூடியூப் சேனலிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இயலுமானவர்கள் நீங்கள் அந்த திருப்பலியிலே பங்கெடுத்து மறையுரை மூலமாக உங்களுடைய இறை வார்த்தையிலே நீங்கள் வளர்ந்து கொள்ளலாம். அத்தோடு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த யூடியூபிலே நாங்கள் தவக்கால தியானங்களையும் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதிலும் பங்கு பெற்றி பயனடையும்படியாக உங்களை கேட்டு நிற்கின்றோம். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்குள்ளே பலர் பண்ணி இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நிறைவான நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கடந்த ஆண்டு இறுதியிலே நாங்கள் பரீட்சையை வைத்திருந்தோம் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு. அதிலே பலர் பங்கு பெற்றிருந்தார்கள். முக்கியமாக வெம்பிலியிலிருந்து பல பிள்ளைகள் பங்கு பெற்றி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இம்முறை நாங்கள் பல அருட்தந்தையர்களையும் அருட்சோதரிகளையும் ஜூம் வழியாக இந்த போட்டியிலே மதிப்பீடு செய்வதற்காக அவர்களை அழைத்து பல வியூகங்களை கொண்டு நாங்கள் போட்டிகள் நடத்தினோம். அதன்படியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் முடிவுகளை அவர்களுடைய பரீட்சை பெறுபர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பதற்கு நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தொற்றின் காரணமாக பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதிலே பிரச்சனை இருப்பதன் காரணமாக நாங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்கவில்லை. இன்றைக்கு நான் இதை வாசிக்கின்றேன். பிள்ளைகளுடைய பெறுபர்களை வாசிக்கின்றேன். மறையாசிரியரிடம் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கின்றேன். அவர்கள் பிறகு உங்களுக்கு நிலைமைகள் ஸ்மூகமாகின்ற பொழுது அல்லது தனிப்பட்ட விதத்திலே சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தருவார்கள். பிள்ளைகளுடைய பெறுபர்களை நாங்கள் 4 படியாக பிரித்திருக்கின்றோம். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் பார்ட்டிசிபேட்டட் என்று சொல்லி 80க்கு மேலே எடுத்தவர்களுக்கு கோல்டு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கின்றோம். 60க்கு மேலே எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சில்வர் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கின்றோம். 45க்கு மேலே எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரான்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கின்றோம். 45க்கு கீழே எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட்டட் சர்டிஃபிகேட் தான் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கலரிங்கிலே தரன்ஷி தேவநேசன் பார்ட்டிசிபேட்டட், ஜர்வின் மயூரநாதன் coloringலே participated, Julia Rexton drawingலே participated, Jashwin Mayuranathan drawingலே participated, Stefan Joharajan essay writing participation, Rosie Selvakumar essay writing participation, Joel Imelda Ruben essay writing participation, Aaron J. Silan essay writing participation, Ladisha Jesunason presentation participation, Joshua Kandruban projectile participation, Sharon J. Silan projectile participation, Martha Imelda Ruben projectile participation, Anumeri Pannir Selvan projectile participation, Arvis Ramesh projectile participation, Ladisha Jesunason presentation gold certificate, Thuyavan Anthony Ranjit memorizing silver certificate, Royston Rexon memorizing silver certificate, 11 Anthony Ranjit speech silver certificate, Ilakya Saravana Bhavan speechless silver certificate, Revinson Jenistoffer memorizing bronze certificate, Kritik Krishnaraja speech silver certificate, Dara Anton Antud memorizing bronze certificate,
Samuel Jagadas, poem, silver certificate. Dubishika Sudarsan, poem, silver certificate. Arush Ramesh, poem, gold certificate. Daniela Reginald Selvakumar, poem, gold certificate. Lexi Selvakumar, memorizing, bronze certificate. Nagisha Joharajan, memorizing, gold certificate. Arnishan Jerome Nishandan, coloring, bronze certificate. Liana Kunalan, speech, silver certificate. Jovina Rajiv, speech, silver certificate. Ashine Rexon, presentation, silver certificate. Lisa J. Seelan, presentation, silver certificate. Genevra Khandaruban, presentation, silver certificate. Jenny Stoffer Kebinshan, presentation, silver certificate. Darshi Jagadas, project, silver certificate. Sindhujan J. Singhraja, project, silver certificate. Snega J. Singhraja, project, silver certificate. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கும் இவர்களை தயார் செய்த மறையாசிரியர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான பாராட்டுதல்கள். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புத்துயிரளிக்கும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்தோடு நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளினாலும் வாழ்ந்து ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்மக்கள் மீது நிறைவாக ஆசீரங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள்.